சரியான விருப்பம் வேண்டாம், எவ்வளவு வேண்டாலும் சாப்பிடுவேன். ஆனா என்ன காலங்காத்தாலே சாப்பிடாது எனக்கு என்ன. நீங்களும் என்னது வந்து நீங்கள் சாப்பிட வந்து நீங்கள் அதாவது நாங்கள் பயிரை நட்டு ஒன்று வந்து நீங்களே வந்து நீங்கள் கடலை சாப்பிடுறேன். வேற கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம். நான் அம்மு. நீங்களா? தச்சி. நீங்கள்? சந்தோஷ். நாங்க இன்றைக்கு நிக்கிறோம்னு பாத்தீங்களா, எங்கட வீட்டா நிக்கிறோம். அதுவும் இன்றைக்கு ஏன் வந்து நிக்கிறீண்டி ரெண்டு பேரையுமே கேட்போம். சச்சின் ஏன் வந்து நிக்கிறீங்க அதுல? நீங்களே வந்து நீங்க கடலை சாப்பிடுறேன். கடலை சாப்பிடுறேன். வேற கொஞ்சம் பரவாயில்ல. உங்களை வீடியோ எடுத்தா உங்களை எல்லாத்தையும் விட்டுருவோம். சரியோ? என்னடா இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்குண்டேது நம்ம இங்கே செந்திரன் பார்ப்பீங்க. செந்திரன் இவ்வளோ நாளாக கேட் வேலை செஞ்சவர். அப்போ இன்றைக்கு மாணிப்பா வேலைக்கு போயிட்டார். அவசரம் பண்ணபடியாக இன்றைக்கு முடிச்சு கொடுக்கணுமெண்டு செந்திரன் போயிட்டார். அப்போ நாங்கள் இன்றைக்கு அதனால இந்த 2 குட்டீஸோடையும் நான் சிக்கப்பட்டுட்டேன். அவர் என்ன தனியாக விட்டு போய் நான் இவியல் 2 பேரோடையும் இன்றைய படப்போகிற பாடம் இதில் ஓண்டு எனக்கு தெரியாமல் கிடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பாடுபட்டு கொண்டே இருக்கிறேன். நீங்க சந்தோஷ். அப்போ சந்தோஷம் நிறைய நாளுக்கு அப்புறம் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? இவ்வளோ நாள் அது இப்போ எவ்வளோ நாள் கோமால இருந்த நீங்களா? இப்போ நீங்களும் குழம்பினீங்க. நீங்கள் அடிக்கடி தானே வாருனீங்க. இங்கே உங்களை சொன்ன வீடியோவில் கதைக்க கூடாதுண்டு ஒரு காய் காட்டுங்க நடிகிறீங்க. சரி, அப்போ நாங்கள் இன்றைக்கு உண்மையாகவே ஒரு குக்கிங் வீடியோ தான். அப்போ அதுக்கு முன்னுக்கு எங்களோட சேனல்காரன் ஃபர்ஸ்ட் டைம் மாறினீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணினா நாங்கள் போகிற வீடியோட கூட வரும். இப்போ வீடியோக்குள்ள போவோம். அதான் இது சொல்றதான் வந்துட்டாரு. நீ மறுபடியும் தேவையில்லாக காய்க்கிறதுக்கு தேவையில்லாக காய்ச்சிட்டு என்ன அடி வாங்குற நாள் காணும் ஒரு புழுவா. இந்த நாங்கள் உண்மைக்குமே ஒரு சத்தான சாப்பாடு. ஆனால் செந்திரனு தான் முறை கொடுக்கணும். ஆனால் இவன் 2 பேருக்கு தான் கொடுக்கப்போம். இவரும் நிறைய சாப்பிடுவார் அந்த சாப்பாடுண்டா. இவரும் சாப்பிடுவார். இன்றைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, கடலை துவையல் செய்ய போகிறோம். அதாவது கடலையில செய்யக்கூடிய துவையல். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருளை வச்சு ஈஸியாக செய்யக்கூடியது. பருப்புலையும் செய்யலாம். அதாவது கடலை பருப்புலையும் செய்கிறதா தானே. இது நாங்கள் இப்போ கடலை துவையல் கடலையில செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். வாங்கோ. இங்கே பாருங்கோ, இதுதான் கடலை. அதாவது நாங்கள் நல்ல வடிவாக ஊற விட்டு, அதாவது 5 மணிக்கு அளவு நான் ஊற விட்டேன். ஊற விட்டு நல்ல வடிவா உப்பானும் போடாமல் தண்ணியில் சும்மா ஊற விட்டேன்னா அப்போ அதுக்கப்புறம் கழுவி நல்ல வடிவாக எடுத்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா தேங்காய்ப்பூ நல்ல வடிவாக திருவி எடுத்து வச்சிருக்கிறோம். இங்கால சீனி, அதாவது தேவையான அளவு சீனி. அப்புறம் உப்பு தேவை கண்டிப்பாக கொஞ்சம் தான் தேவை. எங்கே சரி நோடு பட்டு தெரியுறீங்க. போட்டு வாங்க. அப்போ வீடியோ முடிஞ்சோட கடலைக்கு வராங்க. சரி, அப்போ நாங்கள் முதலாவது வேலை என்ன செய்ய போகிறோம்? கடலையா விற்க போகிறோம். என்ன சந்தோஷ்? தெரியலையோ? தெரியும். உங்களோட அம்மா இல்ல அம்மா செஞ்சு அந்த நீங்க மறந்துட்டீங்க. இப்ப அப்ப இனித்தாண்டே செஞ்சு வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு எல்லாம் வறக்குறது பாருங்க. ஆனா உண்மைக்குமே இந்த குட்டி விடண்ட படிக்கா என்ன பொருட்களை எல்லாம் அங்க இங்க எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வேலைக்கு கூட்டி கிச்சின்னு கட்ட போறோம் அவங்க. சரி, அப்ப நாங்க முன்னுக்கு தண்ணிய அதுக்கு இங்க பாருங்க தண்ணி எடுத்தனா இது தண்ணியை நாங்கள் கொதிக்க விடணும். கொதிக்க விடணும். கடலையை போட்டு அவிய விடலாம். அப்ப சரியோ, நாங்க இனிமே இந்த தண்ணிக்குள்ள என்ன செய்ய போறோம்? இதை போடுறோம். அப்படி தெரிஞ்சிருக்கு என்ன? கடலையா அவிச்செடுக்கணும். அதுக்கு நாங்கள் உண்மைக்குமே நான் 1/4 கிலோ கடலை வாங்கினா. ஆனா என்ன வடிவா காணும். அப்படியே ஓடுங்க. வினுசும் இதுக்கானதான் வந்தவர். கடலை துவியலன்னு ஓடி வந்தவர். கதை வீடியோன்னா கூப்பிடாங்க, சாப்பாடு வீடியோன்னா கூப்பிடுங்க. என்ன சாப்பாடு வீடியோனா வருவீங்க, மெட்டோண்டுக்கு வர மாட்டீங்க. பார்த்தீங்களா உறவுகள், உங்களுக்கு தெரியும் ஆள் கொஞ்சமா பிடித்தான். சாப்பாடு வீடியோனா மட்டும் வருவார். வெறும் அப்படிதான். நல்ல நல்ல வீடியோன்னா சில டைம் வருவார், சில டைம் வர மாட்டார், சில டைம் பிஸி ஆண்டுவார். ஓகே, நாங்கள்
கடலை எல்லாம் எங்களுக்கு என்ன வெட்டி வேலை இருக்கு. ஓ அத உங்களுக்கு அந்த வேலையே இல்ல. அதே மாதிரி உப்பு நாங்கள் இனிப்பு சேர்க்கிறபடியா உப்பு பாத்தீங்கன்னா சீனிமே தூள் உப்பு, அதனால ஒரு கொஞ்சம் தானே உப்பு போட போறோம். ஏனென்றா நாங்கள் சீனி சேர்க்கிறபடியா ஒரு அந்த இதுக்கு போடுறோமே நாணத்துக்கு போடுறோமே கொஞ்சம் போட்டுருக்குறோம். ரைட், உப்பும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கடலையை நல்ல வடிவா குழாவி விட்டு கடலையை மூடி விடுவோம். சரியோ? மூடி விட்டா நாங்கள் நல்ல வடிவா அவிக்கணும். என்ன செஞ்ச கடலை ஏன் யோசிக்கிறீங்க தீவிரம்மா? ஏன் யோசிக்கிறீங்க? விடுவாங்க விட்டு படந்தா செய்யலையா? அப்ப என்ன அடிப்பாவோ செய்யாடி அடியண்டா என்ன அடி நான் நெட்டி படி இன்னும் சும்மா அடிக்கிறேன். ஒரே வலிக்கிறோம் தானே காதுல 100 ரூபா அதுதான் உனக்கு காது கொஞ்சம் நீண்டு கொண்டு வந்தேன். அப்போ ஒட்டே கூட போல இருக்கு, ஒட்டே காதுல அடிக்கிற அவளை இருக்கு. அதான் இன்னும் சுக்குமா அப்படித்தான் அதுதானே. சரி, அப்ப நல்ல வடிவா நாங்கள் என்ன செய்யணும், கடலை நீ அவிஞ்சு வரைக்கா பார்க்கலாம். இடையில பாப்போம் அவிஞ்சிட்டோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா நல்ல வடிவா கடலை அவிஞ்சு கடலை அவிஞ்சு இருக்கு. நாங்க பாப்போம் கொடுக்கா கடலைய இங்க வேறுங்கோ பார்த்தால தெரியும். நல்ல குண்டு கடலை நல்ல வடிவா அவிஞ்சு வந்துட்டு இங்க என்ன சந்தோஷம். அதே மெஞ்ச நசி தொட்ட உடனே நசியுது கழிப்பா நாங்களோ. இனி நாங்களப்ப கேச நிப்பாட்டிட்டு என்ன செய்ய போறோம், கடலையில எடுக்க போறோம். எடுத்து இந்த பாருங்க அது அடுப்பு ராணிக்கு நீங்களே ஓடிப்பட்டு ஓடிப்பட்டு வாரீங்க. ஏன் பாப்பா போனீங்க வெள்ளன? அவர் கோழி குஞ்சுக்கு போனார். கோழி குஞ்சு போட்டு திருப்பி வந்துட்டேன். ரைட், நாங்கள் இங்க வேறுங்க நல்ல வடவா கடையில எல்லாம் எடுத்துட்டோம். இனி அதுக்கு தான் ஐட்டம் ஒரு அளவு முளக்கை இடிக்க போறோம். கடலையோ? ஓ, நீங்க பேரிங் கடலை துவைக்கிறது. நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சாரோம், ஆளுக்கு என்ன பழங்க இல்லையா இடிச்சிட்டு சாப்பிட போறோம். அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம், கடலையை நீ இந்த ஒரு ஆளுக்கு போட போறோம். இடிச்சு அக்கா அடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு தேங்காய் பூ போட போட்டுட்டு அக்கா வெளியே நீங்க ஒன்றும் போடக்கூடாது, பேசாம இருங்கோ, நான் போடுவேன். ரைட், இவ்வளோ கடலை முடிக்க போறோம். மீன்ஸ் வந்து கிட்ட பாருங்க இன்னுமே உடனே சீரது ஏனென்றா நல்ல வடிவா அது சின்ன பைட் அவிஞ்சிருக்கு. அதனாலதான் நல்ல வடிவா நசிபடுது. போட்ட உடனே கடலை நல்ல வடிவா இடிபடுது தெரியுது. ஆனா இது உண்மைக்குமே இதுல பயிறு கடலை பருப்பு அதெல்லாம் கூட செய்யறேன்னா, ஆனா இதுலயும் செஞ்சா டேஸ்டா இருக்கும். எனக்கு இதுல செய்ய விருப்பம். மின்சு கேமரா பார்த்து போட சொல்லி போட்டோ எடுக்கிறேன். இங்க இருக்கும் நல்ல வடிவா மசிச்சு இடிச்சுட்டு அடுத்த கட்டம் தேங்காய் பூ போடணும். இருங்க உங்களுக்கு கட்டாத கண்டறியலையே. இனி நாங்கள் தேங்காய் பூவை போட்டு இடிப்போம். அக்கா இடிச்சு போட்டோம். அடுத்த கட்டம் எனக்கு வச்சு நிறக்கி இருக்கணும். சீனி இருக்குல்லோ அப்படியே போடுறோம். தேவையான அளவு சீனி இதை நல்ல வடிவ ஒட்டிக்கணும். அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். சீனி கரைஞ்சி வந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுதான் அம்மா தான் அடிக்கிறது. அப்படியெல்லாம் சாப்பிட்டு பார்க்க கூடாது. அத்தை செஞ்சுட்டு செஞ்சோம் சுடுமல்ல துடும் என்ன மாதிரி இடிச்சு நசிச்சு விட்டேன். இங்கே பார்த்தாலும் தெரியுங்க. நீங்க பாருங்க எப்படி இருக்கு. இங்க சாப்பிட்டு பாருங்க. சுட்டா தொட்டு தாங்க சாப்பிட்டு பார்ப்போம். இனி என்ன செய்ய போறோம், இது அப்படி வச்சுட்டு இதுக்குள்ளேயே போடுவோம். என்ன ஓகே சாப்பிடாது எனக்கு என்ன. சரி, இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நல்ல வடிவா இது குராலுக்கு இருந்து போட்டுட்டோம். ரைட், என்ன சந்தோஷம் எப்படி இருக்கு பார்க்க உண்மைக்குமே நல்ல வடிவாம இருக்கு. எனக்கு சத்தியமா அவ்வளோ ஒரு விருப்பம். இது
அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும். நான் திண்டது அதேமாதிரி அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நீங்கள் திண்டது இல்லையாண்டுன்னா நீங்கள் ஸ்நாக்ஸில் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ நிறைய காலம் அம்மா செய்ய விட்டுது. ஏன்னா நாங்கள் இருக்கலாம் எங்களுக்கு இருப்பேன். இதை நாங்கள் உருண்டையாக தான் எடுத்து வைக்க போகிறோம். பாருங்க உருண்டையா இப்படி நல்ல திருப்பதி லட்டு மாதிரி திருப்பதி லட்டு தான் செய்யணும். இவ்வளோத்தையும் உருண்டையா வச்சாத்தான் சசினுக்கு ஒரு லட்டு சாப்பிடலாம். சந்தோஷுக்கு ஒரு லட்டு, அப்புறம் எனக்கு ஒரு லட்டு. அப்படியே நல்ல வடிவா எல்லா லட்டும் உருட்டி வைக்க பாருங்க இன்னும் வடிவா இருக்குண்டு. சந்தோஷக்காண்டிதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேனா. எனக்கு கோப்பை லட்டா கோப்பை லட்டு கோப்பைக்கு இருக்கிற லட்டம் சந்தோஷக்காண்டி உங்களுக்கு நான் செய்யல. எனக்கு சந்தோஷத்தான் பிடிக்கும். பிடிக்காது சொன்ன பிடிக்கும் பிடிக்க எனக்கு சந்தோஷத்தான் பிடிக்கும். உனக்கு என்ன பிடிச்சாலும் எனக்கு ஒண்ணு பிடிக்காது. பிடிக்கும் ரைட். இப்படியே எல்லா லட்டையும் செய்வோமே ஒரே அடியாவே. ஓகே என்னன்னு சந்தோஷ் மீதி லட்டை கடைகளுக்குள்ள வைக்கிறானே அவ்வளோ இடம் இருக்குந்தானே. பாத்தீங்களா உண்மைக்குமே இது காலமல் சாப்பாடு இல்லை செய்கிற வினம் கூட. அதுவும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எனக்கும் சரியான விருப்பம் வேண்டா எவ்வளோ வேண்டாலும் சாப்பிடுவேன். ஆனால் என்ன காலங்காத்தால் இனிப்பு சாப்பிட்றேன்டே கொஞ்சம் கவலையா இருக்கும். அப்போ அதனால பின்னேற டைம்ல செஞ்சேன்னா செந்துருவன் வேற இரவுக்கு வேற கொடுப்போம்ண்டு. ரைட் ஓகே. இங்க பாருங்க உங்களோட லட்டு எல்லாம் என்ன மாதிரி ரெடி ஆயிட்டேன்னு சந்தோஷ். நல்லா இருக்கല്ലോ. இனி என்ன செய்ய போறீங்க நீங்க ரெண்டு பேரும்? சாப்பிட போறோம். அதுக்கு தான் 2 பேருமே வந்திருக்கீங்களே. அப்ப நம்ம கைய கழுவிட்டு வந்தோன்னு சாப்பிடுவோம். சரி இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நல்லபடியா வெளியில வந்துட்டோம். ஏனண்டா காத்துக்காண்டி நீங்களும் என்னது வந்த நீங்கள் சாப்பிட வந்து நீங்களே. அதாவது நாங்கள் பயிர் என்ன செஞ்சோன்னு வந்து வெளியில வந்துட்டோம் கடலை பருப்பு. அப்போ 2 பேருமே சாப்பிட்டு பாருங்கோ. நீங்கள் கொண்டுடுங்கோ. சச்சிங்குட்டியும் காட்டுங்கோ. எப்படி இருக்கு சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும். அப்படி இருக்கு. ஏன் மீன் சுசிரிக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு தரணுமே சச்சின வடிவை பார்த்து. ஆட சச்சினை பார்த்தா குட்டி பிள்ளையார் மாதிரி இருக்கிறார். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சச்சிங்குட்டி எப்படி இருக்கு? அத்தையும் சாப்பிட்டு பார்க்கணும். காக்கா கொஞ்சம் நாங்களே பார்க்கணும். தடவி உண்மைக்குமே இனிப்பு எல்லாமே காணும். என்ன சந்தோஷம் நல்லா இருக்கலோ. உங்களுக்கு எப்படி இருக்கு சாப்பிட்டு? நல்லா இருக்கும். உண்மைக்குமே எனக்கும் சத்தியமா பிடிச்சிருக்கு. அப்படி ஒரு வடிவா இதுக்கு இந்த சச்சினும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். என்ன செய்வேன் வீடியோ முடிப்போமே நான். ஏனெண்டா இது ஒரு நார்மலான கருத்து தான். அப்போ இதோட நான் இந்த வீடியோ முடித்து கொள்ளப்படும். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம். பாய்.